இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். இஸ்ரேலின் பிடியில் உள்ள மலேசியர்களை மீட்க அரச தந்திர சகாக்களுடன் விவாதிக்கவிருக்கிறார் பிரதமர். காசாவிற்கு மனிதாபிமான அடிப்படையில் நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்ற குளோபல் சுமுட் ஃப்ளோட்டிலா எனும் அனைத்துலக கப்பலை இஸ்ரேல் படையினர் சிறைபிடித்துள்ள வேளையில் அந்த மனிதாபிமான பயணத்தில் இடம்பெற்ற மலேசியர்களை மீட்கும் முயற்சியாக அரச தந்திர சகாக்களை தொடர்பு கொண்டு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவிருக்கிறார். துருக்கி, எகிப்து மற்றும் சவுதி அரேபியாவின் தூதரக சகாக்களை தொடர்பு கொண்டு பிரதமர் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவிருப்பதாக சுமுத் நுசாந்தாரா கட்டுப்பாட்டு மையத்தின் தலைமை இயக்குனர் டாக்டர் சானி அரபி அப்துல் அலீம் அரபி தெரிவித்தார். மனிதநேய அடிப்படையில் நிவாரணப் பொருட்களுடன் காசாவை நோக்கிச் சென்ற குளோபல் சுமுட் ஃப்ளோட்டிலா கப்பல் இஸ்ரேல் படையினரால் வழிமறிக்கப்பட்டு தடுக்கப்பட்டுள்ளது. அந்த கப்பலில் 8 மலேசியர்கள் உட்பட ஆசியான் மற்றும் அனைத்துலக நாடுகளைச் சேர்ந்த 200 தன்னார்வலர்கள் உள்ளனர். அந்த கப்பல் தற்போது இஸ்ரேலின் பிடியில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கப்பலில் குழந்தைகளுக்கான உணவு, மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூர் ராஜமுடாவை கரம் பிடித்துள்ள சே அப்சா ஃபடினி டத்தோ அப்துல் அசீஸிற்கு மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா மாநிலத்தின் முதல் நிலை உயரிய விருதான ஸ்ரீ படுக்க மக்கோத்தா ஸ்லாங்கூர் என்னும் விருதை வழங்கி இன்று கௌரவித்துள்ளார். டத்தின் படுக்க ஸ்ரீ அந்தஸ்தை கொண்ட அந்த உயரிய விருது இன்று கிள்ளான் அலம்ஷா அரண்மனையில் உள்ள அரச பள்ளிவாசலில் நடைபெற்ற அரச திருமண வைபவத்திற்கு பிறகு சுல்தான் வழங்கி சிறப்பு செய்தார். ஸ்லாங்கூர் சுல்தானின் புதல்வரும் மாநிலத்தின் பட்டத்து இளவரசருமான தங்கு அமீர் ஷா இப்னி சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா தமது வாழ்க்கை துணைவியாக சே அப்சா ஃபடினி டத்தோ அப்துல் அசீஸை இன்று கரம் பிடித்தார். ஜோஹர் பார்வில் உள்ள தையல் கடைகள், உலோக கடைகள், உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளை இலக்காக கொண்டு குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட சோதனையில் 60 அந்நிய நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த சோதனை நேற்று காலை 11 மணிக்கு தொடங்கி மாலை வரை நடைபெற்றதாக மாநில குடிநுழைவு இயக்குனர் டாக்டர் முகமது ருஸ்டி முகமது டாரூஸ் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட அந்நிய நாட்டவர்கள் தங்களின் பயண ஆவணங்கள் மற்றும் வேலை பெர்மிட் முதலியவற்றை காட்ட தவறியதை தொடர்ந்து கைது செய்யப்பட்டதாக மாநில குடிநுழைவு இயக்குனர் டாக்டர் முகமது ருஸ்டி முகமது டாரூஸ் தெரிவித்தார். முத்தமிழ் வித்தகர் முருகு சுப்பிரமணியன் நூற்றாண்டு நினைவலைகள் நூல் வெளியீட்டு விழா வரும் அக்டோபர் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோலாலம்பூர் ஜலான் இப்போ செந்தோல் ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலய வளாக செட்டியார் மண்டபத்தில் நடைபெறவிருக்கிறது. தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் தலைமையில் கண்ணதாசன் அறவாரியம் ஏற்பாட்டில் இந்நிகழ்வு நடைபெறும். முருகு அவர்களுடனான அனுபவங்கள் குறித்து தான்ஸ்ரீ க குமரன், கவிஞர் முரசு நெடுமாறன், எழுத்தாளர் பெரு ஆ தமிழ்மணி ஆகியோர் பகிர்ந்து கொள்வர். இந்த இலவச நிகழ்ச்சிக்கு தமிழ் அன்பர்களும் இலக்கிய ஆர்வலர்களும் வருகை தந்து முத்தமிழ் வித்தகர் முருகு சுப்பிரமணியன் அவர்களின் நூற்றாண்டு நினைவலைகள் நூலை இலவசமாக பெறவும் இலக்கியத்தை ரசிக்கவும் திரண்டு வரும்படி கண்ணதாசன் அறவாரியம் அழைப்பு விடுத்துள்ளது. கோலாலம்பூர் ஜலான் துன் ரசாக்கில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் முன்புறம் இன்று நடத்தப்பட்ட இஸ்ரேலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அமளி துமளியில் முடித்தது. இஸ்ரேலுக்கு எதிராக தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தும் பொருட்டு அமெரிக்க தூதரகத்திற்கு முன் குழுமியவர்கள் தூதரக கட்டிடத்திற்கு செல்லும் சாலையை வழிமறித்து கொண்டதால் போலீசார் தலையிட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. தூதரகத்திற்கு செல்லும் சாலையை வழிமறிக்க வேண்டாம் என்று போலீசார் ஆலோசனை கூறியும் அதனை யாரும் பொருட்படுத்தாததை தொடர்ந்து போலீசார் தலையிட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அப்போது பங்கேற்பாளர்களுக்கும் போலீசாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. போலீசாருக்கு எதிராக சின்னமூட்டும் செயலில் ஈடுபட்ட சிலர் கைது செய்யப்பட்டனர். மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் பெரும் முயற்சியால் தொடங்கப்பட்டுள்ள மலேசிய இந்திய இளையோருக்கான திறன் பயிற்சி முன்னெடுப்பு திட்டமான மிசியின் ஏற்பாட்டில் ஓட்டோ எஸ்தெட்டிக்ஸ் அப்பரண்டிஸ்ஷிப் புரோகிராம், டீடெயிலிங், டிண்டட், பிபிஎஃப் அண்ட் ராப்பிங் இன்ஸ்டாலேஷன் எனும் கார்களை சுத்தம் செய்தல், மெருகூட்டல், டிண்டட் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் பொருத்தி அழகுபடுத்தும் பயிற்சி திட்டம் கடந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 30ஆம் தேதி வரை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. மலேசியாவின் முதலாவது டிவெட் எஸ்தெட்டிக் அகாடமியான
சுபாஜோயா பண்டாசான்வியில் உள்ள P10X அகாடமியில் நடைபெற்ற மிசியின் இந்த திறன் பயிற்சி திட்டத்தில் இந்திய சமுதாயத்தைச் சேர்ந்த 22 இளையோர்கள் பங்கேற்று பலன் பெற்றனர். ஒரு காரை அல்லது வாகனத்தை பாதுகாப்பு அம்சங்களுடன் ஒரு கவன ஈர்ப்புக்குரிய வாகனமாக அழகுபடுத்துவது தொடர்பில் அடிப்படை பயிற்சியை P10X அகாடமி வழங்கியது. சிறந்த எதிர்காலத்தை தரவல்ல இந்த பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த 22 பேருக்கும் நற்சான்றிதழ் வழங்கப்பட்டதுடன் உடனடி வேலை வாய்ப்புக்கான கடிதங்களும் வழங்கப்பட்டுள்ளன. இந்திய இளையோர்கள் திறன் பெற்ற மனித மூலதனமாக விளங்கும் வகையில் நடைபெற்ற இந்த பயிற்சியின் நிறைவு நாளில் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வில் சிறப்பு பிரமுகராக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRMஇன் சமூக கல்வி பிரிவின் முதிர்நிலை உதவி சூப்பரிண்டென்டென்ட் கேசவன் ராதாகிருஷ்ணன் கலந்து சிறப்பித்தார். ஊழலற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகள், அது குறித்த விழிப்புணர்வு தொடர்புடைய உரையையும் அவர் நிகழ்த்தினார். நம்ம எல்லாம் இப்ப நான் கூட லாஸ்ட் டைம் சந்திங்களா படிக்கிறத இன்னைக்கு ஒரு புகாரை எதிர்கொண்டு அனைத்து முயற்சி அந்த ஒரு காலகட்ட போன இப்ப நம்ம நீங்க உங்க வயசுல எல்லாம் தான் படிச்சு ஓகே அது ஒரு ஸ்டைல், அது ஒரு இந்த ப்ரோக்ராம் இருக்கிற நீங்க ஒரு நாங்கள் ஒரு பாசிட்டிவ் எண்டோ தெரிய எதுக்கு நம்ம சமாளிக்கணும், நம்ம வயிறு பழப்பு தானே, நம்ம நல்லா இருக்கும் மினிஸ்ட்ரிக்கு நாங்கள் போவோம். அப்ப நாங்கள் கேள்விப்பட்டோம் பிசி வந்து ஃபண்ட் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் ஃபண்ட். அப்பதான் நானும் கான்செப்டும் வந்து அவர் மிஸ்டர் நீக்கம் போயிட்டு நம்ம ஒரு லீவா கொடுக்கும். அந்த பணம் மிஸ்யூஸ் ஆயிடுச்சுனாக்கா நாங்கள் திருப்பி அவர் வந்து வேற பணம். இந்நிகழ்வில் உதவி சூப்பரிண்டென்டென்ட் கேசவன் ராதாகிருஷ்ணனுடன் SPRM தலைமை உதவி முதுநிலை சூப்பரிண்டென்டென்ட் சேகர் மாரியப்பனும் கலந்து சிறப்பித்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பூச்சோங் பத்து திகப்லாஸ் டோல் சாவடி அருகில் ஒரு காரை வழிமறித்து முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதாக கூறப்படும் சாலை ரவுடிகளில் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று சட்டா மாவட்ட போலீஸ் தலைவர் ஃபரீத் அஹ்மத் தெரிவித்தார். மோட்டார் சைக்கிள்களில் பயணித்தவாறு சுமார் 20 பேர் கொண்ட கும்பல் காரை எட்டி உதைத்தவாறு அராஜகம் புரிந்த இந்த சம்பவம் தொடர்பான காணொலி சமூக வலைத்தளங்களில் வைரலானதை தொடர்ந்து அந்த காணொலியில் அடையாளம் காணப்பட்ட சந்தேக பேர் வழிகளை அடிப்படையாக கொண்டு இந்த கைது நடவடிக்கை நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஆக கடைசியாக நேற்றிரவு பூச்சோங்கில் 16 வயது மதிக்கத்தக்க 2 நபர்கள் கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். ஜோகூர் மாநிலம் விபச்சார நடவடிக்கையிலிருந்து விடுபட்ட மாநிலமாக உருவாக்கும் நோக்கில் தற்போது தொடங்கப்பட்டுள்ள ஓப்ஸ் ககார் நடவடிக்கையில் ஒழுங்கீன நடவடிக்கையில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 4 வெளிநாட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாநில குடிநுழைவு இயக்குநர் டாத்தோ முகமது ருஸ்டி முகமது டாரூஸ் தெரிவித்தார். ஜோகூர் பாருவில் கபுன்தே அருகில் உள்ள பட்ஜெட் ஹோட்டல்களில் நடத்தப்பட்ட சோதனையில் இவர்கள் பிடிபட்டதாக அவர் குறிப்பிட்டார். 29க்கும் 39க்கும் இடைப்பட்ட வயதுடைய ஒரு பிலிப்பீன்ஸ் பிரஜை மற்றும் 3 லாவோஸ் பிரஜைகள் கைது செய்யப்பட்டு சத்யா த்ரோபிகா குடிநுழைவு தடுப்பு முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.